அனைவருக்கும் ஜோதிட வணக்கம். ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு, திருமணம் இப்படி இருந்தால் செய்யக்கூடாது. அதாவது என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசாபுக்தி காலங்கள்னு உண்டு. இப்போ ஆணுக்கு ஒரு தசாபுக்தி இருக்கும், பெண்ணுக்கு ஒரு தசாபுக்தி இருக்கும். இப்போ ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது அந்த ஆய்வு செய்யும்போது அதில் ஆணுக்கு இந்த தசை இருக்கு, பெண்ணுக்கு இந்த தசை நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கறது உண்டு. அப்போ பார்க்கும்போது நம்ம என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னா, அந்த நடக்கக்கூடிய தசாபுக்திகள் இந்த தம்பதிகளை இணைக்கிறதுக்கு தோதுவா இருக்கா, இணைச்சால் நல்லதா பிரச்சனையா அப்படின்றது தான் முக்கியம். அதனால சில தசைகள் ஆணுக்கு இருக்கும்போது சில தசைகள் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய சில தசைகளை சேர்க்கக்கூடாது. அதுக்கு தான் இது. இப்போ ஒருத்தருக்கு சூரிய தசை நடக்குது, ஆணோ பெண்ணோ சூரிய தசை நடக்குது அப்படின்னா, அடுத்தவருக்கு அதாவது ஆணோ பெண்ணோ அவருக்கு ராகு இல்லைன்னா கேது இந்த தசைகள் நடந்தால் இணைக்க கூடாது, கல்யாணம் செய்யக்கூடாது. அந்த அந்த தசாபுக்தி முடிஞ்ச உடனே அப்புறமா தான் செய்யணும். அந்த தசை முடிஞ்ச உடனே அப்பதான் செய்யணும். அப்போ இப்போ ஒருத்தருக்கு உதாரணத்துக்கு ஒரு ஆண் இருக்காரு, சூரிய தசை நடந்துட்டு இருக்குது, அந்த பெண்ணுக்கு ராகு தசை நடந்துட்டு இருக்குது. அப்போ அந்த ராகு தசை ரொம்ப லென்த்தி பீரியட் இருக்கு, அவ்வளோ வருஷம் காத்துட்டு இவரே தான் கல்யாணம் பண்ணணுமா, ஸ்கிப் பண்ண வேண்டியதான், வேற வழி கிடையாது. அப்போ இந்த நாள பொருத்தம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதுதான். ஆனால் இணைச்சா என்ன ஆகும் அப்படின்னா, சச்சரவுகள் இருக்கும், விவாகரத்து ஆகும், சில குடும்ப சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்கும். இப்போ சூரிய தசை நடப்பவர்களுக்கு ராகு கேது இந்த தசையை இணைக்க கூடாது. அடுத்தது சந்திர தசை. ஒருத்தருக்கு சந்திர தசை நடக்குது அப்படின்னா, இன்னொருத்தருக்கு புதன் தசையோ சுக்கிர தசையோ சனி தசையோ ராகு தசையோ கேது தசையோ நடந்தால் சந்திர தசையோட சேர்க்க கூடாது. சரிங்களா? அடுத்து ஒருத்தருக்கு செவ்வாய் தசை நடக்குது. அப்போ அந்த ஜாதகக்காரருக்கு எந்த தசை இருக்கிறவரை சேர்க்கக்கூடாது அப்படின்னா, புதன் தசை, சனி தசை, ராகு தசை, கேது தசை இருப்பவர்களை இங்கே சேர்க்க கூடாது. இப்போ செவ்வாய் தசை ஒருத்தருக்கு நடக்குது, அவருக்கு சூரிய தசை நடக்கிற ஆளை சேர்க்கலாம். இந்த மாதிரி பார்த்து பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது சுக்கிரன். சுக்கிரனுக்கு கேது தசையை சேர்க்கக்கூடாது. சுக்கிர தசை நடப்பவர்களுக்கு கேது தசை இருப்பவர்களை சேர்க்கக்கூடாது. சனி தசை, ஒருத்தருக்கு சனி தசை நடக்குது, அவர்களுக்கு ராகு தசை நடந்தாலோ கேது தசை நடந்தாலோ அவர்களை சேர்க்கக்கூடாது. இது ஒரு பிரைமரி ரூல். இந்த ராகு கேது பொறுத்தவரையும், குறிப்பா கேது பொறுத்தவரையும், ஏன் கேது அப்படின்னா, ராகுன்றது பிரம்மாண்டம், விஸ்வரூபம், நல்லா எக்ஸ்பேண்ட் பண்றது, ஒரு எலாஸ்டிசிட்டி கொடுக்கக்கூடியது ராகு. அதே இது கேது என்னன்னா கத்திரிக்கோல், சிசர், கட் பண்ணி விட்டுரும். அப்போ கேது தசை நடப்பவர்களை பண்ணக்கூடாது. இது ஒரு ரூல். ஆனால் ஒரு சில லக்னக்காரர்களை கேது தசை, ஒரு பொண்ணு கேது தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஆண் வேற சனி தசையில இருக்காரு. அப்போ அவருடைய ஜாதகத்தில் லக்னத்தையும் பார்க்கும்போது ஒரு சில லக்னக்காரர்களை அவர்களுக்கு கேது தசையை இணைக்கலாம் அப்படின்னு இருக்கு. அதை பத்தி நாம அடுத்த வகுப்புல பார்ப்போம்.
இப்போதைக்கு நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன முக்கியமாக அப்படின்னா, கல்யாண பொருத்தம் பார்க்குறோம். கல்யாண பொருத்தம் நிறைய பேர் பார்க்கறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போலாம் நிறைய பேர் தனக்குத்தானே ஜோசியர் ஆயிட்டாங்க. தனக்குத்தானே நல்ல நாளை குறிச்சிக்கிறாங்க. காலண்டரை பார்க்குறாங்க. கேலண்டரை பார்த்து சுப முகூர்த்த நாள்னு போட்டிருப்பான், நல்ல நாள்னு போட்டிருப்பான். ஆனால் அதை வச்சு பார்த்துட்டு அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிறாங்க. அப்படியே கேலண்டரை பார்த்துட்டு அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு தரமான ஜோதிடரை பார்த்து நல்ல நாளை குறித்து கொள்வது நல்லது. ஒரு கல்யாண விஷயம், எந்த ஒரு சுப நிகழ்வுக்கோ அதை மாதிரி செய்து கொள்வது நல்லது. அது மாதிரி சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கல்யாண பொருத்தங்கள்லாம் பொருத்தம் இருக்கு, பொருத்தம் இல்லை அப்படின்றத சொல்லுவாங்க. சில சில ஜோதிடர்கள் சொல்லுவார்கள். எப்படி அப்படின்னா, மெஜாரிட்டி என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி சொல்கிறவங்களும் உண்டு. மொத்தம் 10 பொருத்தம் இருக்கு அப்படின்னா 6 பொருத்தம் இருக்கு, 4 பொருத்தம் இல்லை, அப்போ 5ஓட தாண்டிடுச்சு இல்லையா, அப்போ இருக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களும் உண்டுன்னு சொல்லக்கூடியவர்களும் உண்டு. ஆனால் நிறைய இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. கல்யாண பொருத்தங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. முன்னெல்லாம் 10 பொருத்தம் இருந்தது, 12 பொருத்தம், ஒரு 12 பொருத்தம் பார்க்கறது உண்டு. இப்போ மகாராஷ்டிரா சைட்லலாம் பார்த்தீங்கன்னா 63 பொருத்தம் பார்க்குறாங்களாம். இந்த 12 பொருத்தம் பார்க்கறதுக்கே பையனுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. ஏன் அங்கெல்லாம் நல்லா கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் அங்கே கிடையாது. இப்போ இந்த 7ஆம் இட பொருத்தம் பார்க்கணும், தோஷ சாமிய பொருத்தம் பார்க்கணும், நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் நல்ல ஒரு ஜோதிடரை பார்த்து நீங்கள் விஷயங்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தசை நடக்கிறது, ஒருத்தருக்கு சூரிய தசை நடக்குது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு தற்சமயம் ராகு தசை நடக்குதா, கேது தசை நடக்குதா அப்படின்னா இணைக்க கூடாது. இந்த மாதிரி நீங்கள் இதை ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் இன்னொரு தடவை போட்டு கேளுங்க, பாருங்க, உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும் அப்படின்னு சொல்லி, அடுத்த வீடியோவில் என்னென்ன எக்ஸம்ஷனில் நாம் பொருத்தலாம் அப்படின்றத நாம் பார்ப்போம். நன்றி.